வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜூன் 23ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான நாள். அதாவது ஐநா மன்றத்தினுடைய பொது சேவைகளுக்கான தினம், யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே. பப்ளிக் சர்வீஸ் டே என்பது எதற்காக ஐநா மன்றம் இந்த தினத்தை பின்பற்றுகிறது, இது தொடர்பான விழிப்புணர்ச்சி ஏன் ஏற்படுத்துகிறது? அதாவது நீங்கள் இந்த பப்ளிக் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பொது சேவை அதிகாரிகள், ஊழியர்கள், இவர்களினுடைய பணி என்பது மிக முக்கியமானது. திட்டங்களை தீட்டுகிற அரசினுடைய உயர்மட்டத்தில் இருக்க அதிகாரிகளிலிருந்து அரசு நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதர்கள் கடைக்கோடி ஊழியர்கள் வரைக்கும் சேர்ந்து தான் அரசு என்கிற, அரசாங்கம் என்கிற ஒரு மிகப்பெரிய யந்திரத்தை அவர்கள் இயங்கச் செய்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒரு அரசு பல திட்டங்களை மக்களுக்காக தீட்டும். அதாவது பல்வேறு விதமான மக்கள் நலத்திட்டங்கள், சேவைகள், அதே போல் மக்களுக்கான பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குதல், இப்படி கல்வி, சுகாதாரம், இப்படி பல விஷயங்களை ஒரு அரசு தொடர்ந்து திட்டமிடும். ஆனால் அவற்றை முறையாக எடுத்துச் செல்வது, மக்களுக்கு அதனுடைய பயன்களை மக்களுக்கு, பயனாளிகளுக்கு கொண்டு சேர்ப்பது, இது முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்களுடைய ஒரு பணியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சிஸ்டம் இந்த முறையாக செயல்பட்டால் அதனுடைய பயனாளிகள் பெருமளவிற்கு மக்கள் நன்மை பெறுவார்கள். மாறாக அரசு ஊழியர்களிடையே சுணக்கமோ முறைகேடுகளோ இருக்கிற பட்சத்தில் ஒரு அரசு எவ்வளவு உயரிய நோக்கத்துடன் திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்கள் சிதறுண்டு போய்விடும். அரசு ஊழியர்களில் 3 வகையானவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, மிக தீவிரமான நேர்மையாக தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்கள். இவர்களால் தான் அரசு இயந்திரமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு தரப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய பணிகளை புறக்கணிக்கக்கூடியவர்கள் அல்லது ஆமி வேகத்தில் செயல்படக்கூடியவர்கள். இந்த பணி புறக்கணிப்பின் காரணமாக மக்கள் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாவதை நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். இன்னொரு தரப்பினர் இருக்கிறார்கள். அவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள். அதாவது தாமதப்படுத்துவது அல்லது ஒரு பிரச்சனையில் புதிய சிக்கல்களை உருவாக்குவது, தனிப்பட்ட முறையில் ஆதாயம் அடைவது, இதற்காக மட்டுமே செயல்பாடுகளை மேற்கொள்வது. இந்த 3 தரப்பினரிடையே நேர்மையான அதிகாரிகள் மற்றும் நேர்மையான ஊழியர்களை கொண்டுதான் அரசின் பெரும்பாலான திட்டங்கள் செயல்படுகின்றன. ஆனால் அதே சமயத்தில் இந்த இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியவர்கள் ஒழுங்காக பணி செய்யாதவர்களும் பணிகளை முறைகேடாக செய்யக்கூடியவர்களும் தான். நண்பர்களே, இதில் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு அரசு ஊழியர் அல்லது ஒரு அரசு அதிகாரி என்பவர் அவர் பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவர் செய்யக்கூடிய தவறுகள், முறைகேடுகள் என்பது பலருக்கும் மன உளைச்சலையும் தனிப்பட்ட இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட நிலையில் பொது சேவையில் இருக்கக்கூடியவர்கள், அரசினுடைய ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் முடிந்த வரைக்கும் மக்கள் பணியாளர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு அரசாங்கத்திற்காக பணியாற்றுகிறோம் என்பதை காட்டிலும், ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம்தான் இந்த திட்டங்களை தீட்டுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் தாங்கள் ஒரு மக்கள் பணியாளர்கள், தாங்களும் மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற உணர்வோடு செயல்பட்டால் நிச்சயமாக அரசு தீட்டுகிற திட்டங்களின் பெரும்பாலான நன்மைகள் அவர்களுக்கு போய் கிடைக்கும். இது ஒரு சேவை. அதனால்தான் இதை ஒரு பணி என்று சொல்லாமல், ஒர்க் என்று சொல்லாமல், இதை ஒரு சர்வீஸ் என்று சொல்வதன் காரணம், இது மக்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கிற ஒரு மகத்தான பணி. இந்த பொது சேவைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள், அரசு சார்ந்த இந்த பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மை ஆட்டோபயோகிராஃபி, என் சுயசரிதை என்கிற நூலில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பல செய்திகளை, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை எழுதியிருக்கிறார். அவர் டேராடூன் சிறையிலே இருந்தபோது எழுதிய அந்த குறிப்பு, அவர் பல்வேறு சிறைகளிலே இருந்தார், தொடர்ந்து சிறைகளிலேயே வாழ்ந்த காலங்கள் உண்டு. 1947க்கு முன்னால் அவர் வெளியில் இருந்த காலமும் சிறையில் இருந்த காலமும் ஏறத்தாழ சமம் என்று சொல்லுவார்கள். 1934 அலிப்பூரிலிருந்து டேராடூன் சிறைக்கு கொண்டு வரப்பட்டார். பிறகு 1939
6 மாத காலம் டேராடூன் சிறையில் இருந்தார். அப்படி அந்த சிறையில் இருக்கிற போது அவர் ஒரு குறிப்பை தன் வரலாற்றில் எழுதியிருக்கிறார். நாம் இன்றைக்கு பேசுகிற மதம் சார்ந்த அரசியல் என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அன்றைக்கே நேரு உணர்ந்திருக்கிறார், தன் நூலில் எழுதியும் இருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற அந்த வரலாற்று செய்தி என்ன என்றால், இந்து மகாசபையின் மீதும் எனக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அவர் சொல்லுகிறார், நான் இஸ்லாமிய சங்கங்களோடு அல்லது இந்து சங்கங்களோடு எவற்றோடும் ஒரு பாரபட்சம் காட்டியதில்லை. எல்லாம் அவரவருடைய நம்பிக்கை, அவரவருடைய மதம் சார்ந்த அமைப்பு என்று இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரு முறை அந்த இந்து மகாசபையின் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய கசப்பு ஏற்பட்டது என்று அவர் எழுதுகிறார். என்ன காரணம் என்றால், அவர்கள் இந்தியாவின் விடுதலைக்காகவே போராடி சிறையில் இருக்கிற கான் அப்துல் கஃபார் கானுக்கு விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது மறுத்து விட்டார்கள். நேரு எழுதுகிறார், கான் அப்துல் கஃபார் கானை போல அவர்தான் எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர். அவரை போல நேர்மையானவரை, பண்பாளரை, எளிமையானவரை நாம் பார்க்க முடியாது. அவரை அந்த எல்லை காந்தியாக கான் அப்துல் கஃபார் கானாக பார்க்காமல் ஒரு இஸ்லாமியராக பார்த்தார்கள் என்றால் அவர்கள் எப்படி விடுதலை போராட்டத்திற்கு உண்மையாக இருந்திருப்பார்கள் என்று கேட்கிறார். அதே போல செஞ்சட்டையர்களை தடை செய்ய வேண்டும் என்னும் கோரிக்கையை, பொது உடைமை கட்சியினரை தடை செய்ய வேண்டும் என்னும் கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள். இவை இரண்டும் எனக்கான ஒரு பெரிய மனக்கசப்பை அவர்கள் மீது ஏற்படுத்தியது. இவர்கள் இந்த நாட்டின் விடுதலை, சமூக முன்னேற்றம் என்பவைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இவர் இந்துவா இஸ்லாமியரா, இவர் நம் கருத்து ஏற்கிறவரா அல்லது பொது உடைமை கட்சிக்காரரா என்று தான் பார்க்கிறார்கள். இந்த பார்வை சரியானதில்லை. ஒரு முறை என் வாழ்நாளில் எனக்கு நேராத அனுபவம் ஒன்று சிறையில் நேர்ந்தது என்று நேரு எழுதுகிறார். நான் தூங்கி கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு கனவு வந்தது. 4 திசையிலிருந்தும் கான் அப்துல் கஃபார் கானை எல்லோரும் சுற்றி நின்று தாக்குகிறார்கள். நான் ஓடிப்போய் அவரை காப்பாற்ற முயற்சி செய்கிறேன். ஆனாலும் அவர் மீது அடி பலமாக விழுகிறது. இந்த கனவில் சட்டென்று நான் விழித்து கொண்டேன். என்னை சுற்றி வார்டன்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நான் என்னை அறியாமலேயே சத்தமும் போட்டு விட்டேனா என்று தெரியாது. எனக்கான மிகப்பெரிய வியப்பு என்ன என்றால், நான் படுத்திருந்த தலையணை என் கண்ணீரால் நனைந்திருந்தது என்று நேரு எழுதிவிட்டு அடுத்த வரியை சொல்லுகிறார். நான் நினைவோடு இருந்த காலங்களில் எத்தனை துயரங்கள் வந்த போதும் அப்படி அழுததில்லை. ஆனால் கனவில் என்னை அறியாமல் அழுதிருக்கிறேன். அதுவும் யாருக்காக என்றால், கான் அப்துல் கஃபார் கானுக்காக தான் அழுதிருக்கிறேன் என்று அதிலே எழுதுகிறார். எனவே நேரு அவர்கள் அன்றிலிருந்தே இந்த மதம், சாதி இவைகளையெல்லாம் தாண்டி பொதுவான சிந்தனை கொண்டவராக, ஒரு முற்போக்கு எண்ணம் உடையவராக இருந்திருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு பெரிய சான்று. கனவில் அழுவது போல தோன்றும், ஆனால் கனவில் அழுது தலையணையே கண்ணீரால் நனைந்திருக்கிறது என்பதை நேருவே சொல்லுகிறார். இப்படி ஒரு அனுபவம் எனக்கு முன்னும் பின்னும் வாய்த்ததில்லை. என் உள் மனத்தில் இருந்த எண்ணம்தான் அப்படி கண்ணீராய் கசிந்திருக்கிறது போலும் என்று எழுதுகிறார். எனவே நேருவினுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க படிக்க இந்தியாவினுடைய பல வரலாற்று செய்திகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா, கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தா ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்டிவ், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்க. ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.